எவ்வளவு பேருக்கு நீங்க பறைகுடி சமூகத்தினருக்கு நாம் தமிழர்ல இடம் கொடுத்திருக்கீங்க, தொகுதி கொடுத்திருக்கீங்க? ஏன்னா பிராமணர்களுக்கு தெலுங்கர்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க. ஆனா அதாவது திராவிடத்தினுடைய கத்துக்குட்டி கலித்தியம் என்பதை மறந்துடக்கூடாது. நடத்தி இந்த மண்ணில் சமத்துவத்தை உருவாக்கி விட்டால் இந்த திராவிட தமிழர்களுக்கு திராவிடம் பேசிய மலையாளிகளும் கன்னடர்களும் எப்படி மன உறவு வைத்துக் கொண்டார்கள் என்பதற்கு அவங்க சொல்லட்டும். தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை பட்டியலிருந்து வெளியேற்றம் என்பது மற்ற கட்சிகளுக்கு கோரிக்கை. நாம் தமிழர் கட்சிக்கு அது ஆட்சி வரைவு. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னது, ஒண்ணு ஆளும் அரசிடம் அழுத்தத்துக்கு அந்த கோரிக்கையை வென்றெடுக்கணும், இல்லை அந்த இடத்தில் நாமே ஆளணும். இன்னைக்கு சுபாஷினியோட கொலை கவினோட கொலை நீங்க பார்த்திருக்கீங்க, நல்ல நடக்கப்படும். ரெண்டு பேரும் காதலர்கள், ஒரு மொழி பேசுகிற மக்கள். சுபாஷினியோட தாய்மொழி தமிழ், கவினோட தாய்மொழி தமிழ். ஏன் கொல்லப்பட்டான்? அந்த இடத்தில் கவின் பள்ளன், அவன் தாழ்த்தப்பட்டவன், அவன் ஒடுக்கப்பட்டவன், அவன் வஞ்சிக்கப்பட்டவன், அவன் தலித் என்று சொல்லிக் கொடுத்தது திராவிடம். அதனால் அவன் வெட்டினான். தேவேந்திரரும் பறையர்களும் ஆதி திராவிடம்னா பிற்படுத்தப்பட்ட சமூகமா இருக்கிற அவன் மீதி திராவிடம், பிற்படுத்தப்பட்ட திராவிடனால இருக்கணும். மிகவும் பிற்படுத்தப்பட்ட திராவிடன் என்ற பெயர்ல தானே அவர் இருக்கணும். அதெல்லாம் ஏன் இல்லை? இங்க ஒருத்தன் உயர்ந்தவன், ஒருத்தன் தாழ்ந்தவன் என்ற கட்டமைப்புல திராவிடம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இவங்க எல்லாம் நாகை திருவள்ளுவனாக இருந்தாலும் சரி, அவரு அதியமானாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் யாருக்கு இப்ப ஏன் இன்னைக்கு சீமான் மீது ஏன் கடுங்கோபம்? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpaadasali.org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய நாம் தமிழர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய கரிகால பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் தேர்தல் அரசியல் குறித்தும் தற்போது தமிழகத்திலே நிலவுகிற தமிழ் தேசிய அரசியலுடைய நிலவரம் குறித்தும் கேட்டறிவோம். அண்ணே வணக்கம். 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 இதுல மல்லர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் அந்த பட்டியலின வெளியேற்றம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், கேட்கிறாங்க. அவர்கள் தங்களை தாழ்குடிகளாக உணர்கிறார்களா? நான் சொல்றது தமிழ் தேசியத்தோட இருக்கிறவங்க சொல்லல, மக்களை கேட்கிறேன். மக்கள் தங்களை தாழ்குடிகளாக கருதுகிறார்களா? அந்த உளவியல் சிக்கல் ஒண்ணு இருக்குது. அதாவது மல்லரியம் என்பது வேற இல்ல, தமிழ் தேசியம் என்பது வேற இல்ல. நல்லா இப்ப எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் என்ன சொல்றாரு, சும்மா எல்லாருக்கும் அது கோரிக்கையாக இருக்கலாம். தமிழ் தேசிய அரசியல தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை பட்டியலிருந்து வெளியேற்றம் என்பது மற்ற கட்சிகளுக்கு கோரிக்கை. நாம் தமிழர் கட்சிக்கு அது ஆட்சி வரைவு. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னது, ஒண்ணு ஆளும் அரசிடம் அழுத்தத்தை கொடுத்து அந்த கோரிக்கையை வென்றெடுக்கணும், இல்லை அந்த இடத்தில் நாமே ஆளணும், அந்த கோரிக்கையை வென்றெடுக்க முடியும் என்பதுல மாற்று கருத்து இல்ல. பெரும்பான்மை எல்லாருக்கும் ஒரு வினைக்கு எதிர்வினை இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒன்று தலிசி அமைப்புகள் பட்டியல் வெளியேற்றம் சாத்தியம் இல்லைன்னு பேசலாம். பெரும்பான்மையான மக்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் வெளியேற்றம் என்பது அந்த மக்களுடைய விடுதலை அல்ல, தமிழ் தேசியனத்தின் விடுதலை என்பதை புரிந்து கொள்ள. ஏன்னா பன்னெடுங்காலமாக தமிழ் சமூகங்கள் முட்டி மோதுவதற்கு காரணமாக தமிழகத்தில் அந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு பெரும் பின்னடைவாக இருக்கிறது இந்த மல்லர் கலவரம், இந்த கொலைகள். அதற்கு ஒரே தீர்வு இன்னைக்கு பட்டியல் வெளியேற்றம் தான் ஒரே தீர்வு என்பது எங்களுடைய நோக்கம். எப்படின்னா, இன்னைக்கு சுபாஷினியோட கொலை கவினோட கொலை நீங்க பார்த்திருப்பீங்க, நல்ல நடக்கப்பட்டது. ரெண்டு பேரும் காதலர்கள், ஒரு மொழி பேசுகிற மக்கள். சுபாஷினியோட தாய்மொழி தமிழ், கவினோட தாய்மொழி தமிழ். ஏன் கொல்லப்பட்டான்? 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான். இது ஒரு காவலருடைய மக. ரெண்டு பேரும் பணத்துக்கு பஞ்சம் இல்லை. அதாவது தன்னிறைவு அடைந்த ஒரு குடும்பமாக உள்ள இடத்துல ஏன் வெட்டினா சொல்லுங்க பார்ப்போம். இவன் சொல்றான்ல, இவன் அங்குள்ள ஏற்றத்தாழ் நீங்க அதாவது பொருளாதாரம் உள்ள வந்தோடனே சாதி வெளியில போயிடும், பொருளாதாரத்துல முன்னேறுங்க, படிங்க, சாதி வெளியே வரும். அது போய் அந்த இடத்தில் கவின் பள்ளன், அவன் தாழ்த்தப்பட்டவன், அவன் ஒடுக்கப்பட்டவன், அவன் வஞ்சிக்கப்பட்டவன், அவன் தலித் என்று சொல்லிக் கொடுத்தது திராவிடம். அதனால் அவன் வெட்டினான். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப நம்ம என்ன சொல்றோம், நம்ம தலைமுறைக்கு பிறகு இன்னொரு தலைமுறை பட்டியலிருந்து வெளியேறும் பொழுது இவர்கள் உளவுக்குடி மக்கள், இவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல, தொல்காப்பியத்தால் போற்றப்பட்ட மக்கள் அப்படிங்கிறது இன்னும் இளைய தலைமுறைகள் படிக்கலாம். இப்ப ஆரம்ப பள்ளியிலிருந்து ஆராய்ச்சி பள்ளி வரைக்கும் நாங்க இலவசமா கொடுக்குறோம். அதே நேரத்தில் இந்த பள்ளி பருவத்திலிருந்து, இந்த பள்ளிகளிலிருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் தமிழர்களுடைய வரலாறை கற்றுக் கொடுக்கணும். அது இன்னைக்கு சிக்கல். அதை நாம் தமிழர் கட்சி கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு. எங்கள் முன்னோர்களுடைய வாழ்வில் சேர சோழ பாண்டியர்கள் அவர்களுடைய வாழ்வியல், அவர்களுடைய அறம், அவர்களுடைய மொழி, தியாகம் அத்தனையும் முன்னெடுத்து அவர்கள் கடத்தின் வழியே கொண்டு அதிகாரத்தில் வருவதுதான் தமிழ் தேசிய அரசியல். அதற்கான வரலாற்றை நாம் தமிழர் கட்சி கற்று தமிழ் தேசிய அரசியல் வெல்லும். நான் எதற்காக அதை கேட்டேன் அப்படின்னா, மல்லர்கள் அப்படி உணர்றாங்களா, மக்கள் அப்படி உணர்றாங்களா ஏன் கேட்கிறேன்னா,
பறைகுடிய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அவர்களுடைய அபிமானம் திருமாவளவனுக்கோ இல்ல கலைத்துறையில பாத்தீங்கன்னா பாரஞ்சித் போன்றவர்களுக்கோ தான் அவங்ககிட்ட தான் அவங்களோட அபிமானம் இருக்குது. பறைகுடி சமூக மக்கள் தங்களை நம்ம தாழ்த்தப்பட்டவர்கள் இல்ல, நம்ம தலித் இல்ல அப்படின்னு உணர்ந்து தமிழ் தேசியத்துக்குள் வராங்களா? சீமான் மீது அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார்களா? எவ்வளவு பேருக்கு நீங்க பறைகுடி சமூகத்தினருக்கு நாம் தமிழர்ல இடம் கொடுத்திருக்கீங்க, தொகுதி கொடுத்திருக்கீங்க? ஏன்னா பிராமணர்களுக்கு தெலுங்கர்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க. ஆனா அதாவது திராவிடத்தினுடைய கத்துக்குட்டி தலித்தியம் என்பதை மறந்துடக்கூடாது. திராவிடம் என்ன சொல்லுதோ அதை தலித்தியம் செய்யும். ஆண்டாண்டு காலமாக இன்னும் 5000 ஆண்டுகள் ஆனா கூட தலித்தியத்தினுடைய கோட்பாடுகள் கொள்கை என்பது நான் தாழ்ந்த சாதி, நான் நசுக்கப்பட்டவன், நான் பிதுக்கப்பட்டவன், வஞ்சிக்கப்பட்டவன் என்ற பார்வையை தாண்டி ஒருபோதும் வன்னியர்களவோ, ஒருபோதும் நாடார்களவோ, ஒருபோதும் மறவர்களவோ, ஒருபோதும் அகமுடையார் கோனார்களே அவர்கள் ஆதிக்க சாதியாக பார்ப்பதுதான் தலித்தியத்தினுடைய குறியீடு. அதையெல்லாம் இன்றைய இருக்கிற பறையர்குடி பெருமக்கள் நாங்கள் தலித் அல்லன்னு எத்தனை கோஷங்கள் நான் காட்டுறேன் சொல்லுங்க, எத்தனை அமைப்புகள் உருவாயிருக்கு. நாங்கள் ஆதி தமிழர்கள், ஆதி பறையர்கள், நாங்கள் தலித் அல்ல என்ற முழக்கம் இன்று வலைதளங்கள்ல பெருசா வந்து இன்னைக்கு வெட்டிச்சு சிதறிக்கிட்டு இருக்கு. அண்ணன் திருமாவளவனோட தலித் அரசியல் ஒருபோதும் இது வரும் காலங்களில் இந்த தேர்தலில் அவருக்கான காலம் என்பது இந்த தேர்தலோட முடிஞ்சிடும், எழுதி வச்சுங்க. பெரும்பான்மையான பறையர்கள், நாங்கள் ஆதிக்குடிகள், நாங்கள் தமிழர்கள், தமிழ் தேசிய அரசியலை நிலத்தினுடைய விடுதலை என்ற முழக்கத்தோட வந்திருக்காங்க. அது வந்து நீங்க குறிப்பாக பறையர்களுக்கு 28 தொகுதிகளுக்கு மேல வந்து அண்ணன் வந்து வழங்கி இருக்கிறாரு. அதே நேரத்துல பொது தொகுதியில பறையர்களை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். பொது தொகுதியில பறையர்களை திராவிட கட்சியில இருக்கானா? இல்ல, அவங்களால முடியாது. சாதி ஒழிப்பு என்பது வந்து தமிழர்களுக்கு தாங்க, அவங்களுக்கு கிடையாது. அவங்க இன்னைக்கு தந்தை பெரியார் என்று போற்றக்கூடியவர் வந்து அதே தெலுங்கு தேசத்துல அவருடைய பேரு ராமசாமி நாயக்கர் தானே. இதை மறுத்துவீங்களா நீங்க? சொல்லுங்க பார்ப்போம். அவர்கள் வந்து திராவிடர்கள் என்றால் 20 ஆண்டு காலம் இந்த மண்ணில் நான் சாதி ஒழிப்பு நடத்தி இந்த மண்ணில் வந்து சமத்துவத்தை உருவாக்கி விட்டேன் என்றால், இந்த திராவிட தமிழர்களுக்கு திராவிடம் பேசிய மலையாளிகளும் கன்னடர்களும் எப்படி மன உறவு வைத்துக் கொண்டார்கள் என்பது அவங்க சொல்லட்டும். அவங்க தங்களுடைய சான்றிதழ்ல எப்படி போடுறாங்கன்னு தெரியல. நீங்க பார்க்கிறீங்க இப்ப இன்றைக்கு இவ்வளவு தூரம் நீங்க பறையர்கள் சொன்னாலும் கூட அவருடைய சான்றிதழ்கள்ல ஆதி திராவிடர்கள் தான் போடப்பட்டிருக்குது. நீங்க வந்து இப்ப இன்றைக்கு குயவர் சமூகத்தினரை குலாலான்னு சான்றிதழ் வழங்குறத பார்த்திருப்பீங்க, உப்புளி சமூகத்தினரை உப்பாரான்னு சான்றிதழ் வழங்குறத பார்த்திருப்பீங்க. என்ன நீங்க செஞ்சாலும் இறுதியில அந்த சாதிங்கிறது பிறமொழி சாதியில தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதி தமிழர் பேரவைங்கிறது அதிகமான ஒருத்தர் அந்த அப்படி ஒரு அமைப்பை நிறுவி நடத்திட்டு வர்றாரு, நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ பறையர்கள்னு சான்றிதழ் கூட இது வரைக்கும் வாங்குவதற்கான வலுவான போராட்டம் நடத்தப்படவில்லையே. ஆதி திராவிடம் தானே இருக்கு, இதை கூட மாற்ற முடியலையே நம்மளால. இப்ப இது வந்து ஏதோ ஒரு 40 ஆண்டு 50 ஆண்டு காலம் கட்டமைக்கப்பட்டது மட்டும் நினைக்கிறாங்க. இது 700 ஆண்டு கால சிக்கல், நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மண்ணில் தெலுங்கு கன்னடம் பேசுகிற அருந்ததியர் சமூகம் இந்த மண்ணில் எங்களுக்கு எதிரி அல்ல. ஆனா அவங்க அரசியல தமிழர்கள் நுட்பம் வந்து கவனிக்க, தமிழ் புலி, தமிழ் மக்கள் கழகம் அப்படின்னு நாகை திருவள்ளுவர்ல இருந்து, அவர் பேர் மகேஷ், நாகை திருவள்ளுவர், அவர் பேர் மகேஷ். ஆனா நாகை திருவள்ளுவனா மாறி இருக்கோம். நீங்க சொல்ற அதியமான், அவர் வந்து சுப்ராயு, ஆனா அவர் வந்து இன்னைக்கு அதிகமான மாறிக்கிறார். ஆனா இந்த மண்ணில் அவர்கள்லாம் ஆதி தமிழர்கள். இந்த மண்ணில் தொல்காப்பியத்தில் போற்றப்பட்ட தேவேந்திர குல வேளாளர்களாக இருந்தாலும் சரி, ஆதி தமிழர் என்று சொல்லக்கூடிய பறையர்குடியாக இருந்தாலும் சரி, ஆதி திராவிடர்கள். நான் தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை வந்தாலும் கூட எனக்கு பட்டியல் வந்து திராவிடர் பட்டியல தான் இருக்கு. நான் ஆதி திராவிடர் நலத்துறைங்கிறத வந்து நான் இருக்கிறேன், நான் இன்னைக்கு இருக்கிறேன். அப்ப பாத்துட்டீங்களா இது எவ்வளவு ஒரு இன அழிப்புன்னு பாருங்க. நீங்க பாருங்க, நீங்க சொல்ற அந்த சின்ன சின்ன குலாளர் வந்து பொய்யவன் வந்து எப்படி மாற்றப்பட்டானோ, ஒட்டு மொத்தமாக வந்து ஐயா கருணாநிதியோட குடும்பம் 5000 பேர் இருக்க மாட்டாங்க. இசை வேளாளர் எங்குங்க? வேளாளர் எப்படிங்க இசை அடிச்சுக்கிட்டே கொட்டடிச்சுக்கிட்டே வந்து நாத்து நட்டாங்களா, கருவு எடுத்தாங்களா? எப்படி இசை வேளாளர் சின்னமலை எப்படி நீ இசை வேளாளரை மாறின? இப்படித்தாங்க எல்லா குடிகளும் வந்து தமிழர் குடிகளை துண்டாகி தமிழர்களை தெலுங்கர்களாக, தெலுங்கர்களை தமிழர்களாக அவர்கள் வந்து அப்படியே ஒரு இன கலப்பு செய்து இந்த மண்ணில் மீண்டும் மீண்டும் கோலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அந்த ஆதி திராவிட நலத்துறை பட்டியல். சரி, இங்க இருக்கிற வந்து தேவேந்திரரும் பறையர்களும் ஆதி திராவிடம்னா பிற்படுத்தப்பட்ட சமூகமா இருக்கிற அவன் மீதி திராவிடம் பிற்படுத்தப்பட்ட திராவிடனால இருக்கணும். மிகவும் பிற்படுத்தப்பட்ட திராவிடன் என்ற பெயர்ல தானே அவர் இருக்கணும். அதெல்லாம் ஏன் இல்லை? இங்க வந்து ஒருத்தன் உயர்ந்தவன் ஒருத்தன் தாழ்ந்தவன் என்ற கட்டமைப்பு திராவிடம், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இவங்க எல்லாம் வந்து நாகை திருவள்ளுவனாக இருந்தாலும் சரி, அவரு அதியமானாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் யாருக்கு போய் ஏன் வந்து இன்னைக்கு சீமான் மீது ஏன் கடுங்கோபம்? தன்னுடைய அரசியல் லாபி, திராவிட லாபிங்கிறது, அந்த திராவிடத்தின் மீது பாசம் பற்று கொண்டு அவங்க கோவப்படல.
இத்தனை ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்தவர்கள் நம்முடைய அதிகாரம் போகிறது, திராவிடத்திற்கு பதில் சொல்ல முடியல. அதனால அதை அலறேன். ஏற்றா நம்மளுக்கு போதே, நிலம் போதே, அதிகாரம் போதே, எல்லாம் போகுது அப்படின்னா இப்ப அதிகமானோ நாங்க திருவள்ளூர் போய் அண்ணன் சீமான் ஆதரிச்சிட போறாங்களா? அவங்க பேசுற தத்துவத்திற்காக போய் நிக்க போறாங்க? இல்ல. கருணாநிதியை போய் ஆதரிப்பார், பையனத்தை ஆதரிப்பார். மு.க. ஸ்டாலின், அதாவது கருணாநிதி பெற்றெடுத்த அந்த தவள் புதல்வன் ஐயா ஸ்டாலினத்தை நீ ஆதரிக்க போற? ஏன் ஆதரிக்க போற? நீ தெலுங்க, அவரும் தெலுங்க. இந்த மண்ணுல வந்து நம்மளுடைய அரசு நிக்கணும். திராவிடம் என்பது பொய்ன்னு அவங்களுக்கும் தெரியும், அதுல ஒண்ணும் இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மீண்டும் மீண்டும் பெரியார் பெரியார்னு ஏன் சொல்றோம்னா, அந்த பெரியார் தான் தமிழர் கழகம் திராவிடர் கழகமாக கட்டமைக்கப்பட்டது. அந்த பெரியார் தான் சாதி ஒழிப்பு பேசினார், அந்த பெரியார் தான் சமூக நீதி பேசினார், அந்த பெரியார் தான் கோயில் மறுப்பு பேசினார். இதெல்லாம் கட்டமைச்சு கொஞ்சம் கொஞ்சமா வச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படி விஜயநகர பேரரசு முடியாட்சி குடியாட்சியாக வருது, அதற்கு பிறகு சுதந்திரம் என்ற பேர்ல குடியாட்சி வந்த பிறகு இவர்கள் அப்படியே திராவிடம் என்ற பேர்ல வாங்குறாங்க. அப்படியே மாறி நின்று இந்த மண்ணுல மீண்டும் கோலைச்ச வேண்டும் என்ற நோக்கமே தவிர வந்து பெரியார் மீது பாசம், திராவிடம் மீது பாசம், பற்று, கொள்கை அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. நான் ஆளணும், அதுக்கு திராவிடம் வேணும், இதுதான் அவங்க விவாதம் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். திராவிடம் என்பது தமிழ் சொல் இல்லை இல்லை என்பது ராமசாமி நாயக்கர் சொல்றாங்க. 1000 தமிழ் பெரியார் இருக்காரு எங்களுக்கு, 1000 பெரியார் இருக்காரு, 1000 பெரியார் பட்டியல முடியும் உங்களால. ஒவ்வொரு மாநாட்டையும் நாங்க பதிவு பண்றோம். விஸ்வநாதனோடைய நீங்க சொல்லுங்க, வாடிய பயிர்களை கண்டு வாடினேங்கிறாரு வள்ளலாரோடையாங்க, சொல்லுங்க என்ன வச்சிருக்கு? இரட்டைமலை சீனிவாசனா, அயோத்திதாச பண்டிதருடைய சமூக நீதி கருத்தியலை திருடி இந்த மக்கள்கிட்ட திராவிடம் என்ற போர்வையில் இன்று வரை விதைத்தது ராமசாமி நாயக்கர். அதை தொட்டு இன்று வரை வந்து அதை கருவாக கொண்டு ஆட்சியில் இருப்பவர் ஐயா ஸ்டாலின் வரைக்கும் அந்த தத்துவார்த்தம் தான். அந்த தத்துவார்த்தம் உடைந்து விட்டது. காரணங்களை பிரிச்சு ஒருபோதும் வெல்லாது, திராவிடம் செல்லாது, தமிழ் தேசியம் வெல்லும். இதை நாம் தமிழர் சொல்லும் ஒரு நாள் வரலாற்று. நிச்சயமாக அண்ணா, நம் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். நீங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பில் எந்த தொகுதியில் இருக்கிறீர்கள்? அந்த தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? எப்படி வரவேற்கிறாங்க அவங்கள? திருவிழுப்புத்தூர் சட்டமன்ற தொகுதி அண்ணன் தேவேந்திரகுல வேளாளர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்றுங்கன்னு தேனியில வந்து மாபெரும் பொதுக்கூட்டம் போடுறாரு. அதுல 3 மாதத்திற்கு முன்பாகவே என்னை வந்து நான் ஏற்கனவே 2016 நாம் தமிழர் வேட்பாளர். அப்ப அந்த பகுதியில இப்ப இந்த பகுதியோட தாக்கங்கள் என்ன அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, வருஷநாடு மலைப்பாதை திட்டம் 60 ஆண்டு கால கோரிக்கை. வெறும் 3 கிலோமீட்டர் வருஷநாடுக்கு எங்க ஊர்ல இருந்து, எங்க திருவிழுப்புத்தூர் தொகுதியில இருந்து வருஷநாடு போனோம்னா 152 கிலோமீட்டர். அதுவே கூமாப்பட்டியில இருந்து வருஷநாடு போனோம்னா வெறும் 10 கிலோமீட்டர். அதனால வந்து அங்க வருஷநாட்டுல என்ன இருக்குன்னா, தக்காளி, பீன்ஸ், கேரட்டு, பீட்ரூட்டு, நெல்லு, வாழை, கரும்பு, தக்காளி, இது எல்லாமே விளையுது. இவங்க அந்த பருத்தி முதல் கொண்டு. ஆனா இது இந்த பகுதியில வந்து அந்த 3 கிலோமீட்டர் பாதையை மட்டும் நாங்க வந்து வென்று காட்டி விட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துச்சுன்னா, எங்கள் திருவிழுப்புத்தூர் தொகுதி தமிழகத்திலே பெரும் வளர்ச்சி அடைந்த, வணிகம் கொடிகட்டி பறக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய தொகுதி வளர்ச்சி அடையும். ஆனால் அரசியல் காரணமாக திராவிட கட்சிகள் அதிகாரத்தில் இருந்தபோது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிகாரத்தில் இருந்தபோது அதை கண்டுகொள்ளாமல் இந்த மக்களை வந்து எப்படி ஆள வேண்டும் என்ற நோக்கோடு இலவசத்தை கொடுத்து ஏமாற்றி உண்டு கொடுத்த இந்த கூட்டம் இவர்களை ஒருபோதும் விடக்கூடாது என்ற கோபம் திருவிழுப்புத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும். ஏன்னா எங்கள் பகுதிகளுக்கு மலை மாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையை மையமாக கொண்டு எங்களுடைய திருவிழுப்புத்தூர் சட்டமன்ற தொகுதி இருக்குது. ஆயிரக்கணக்கான மாடுகள் இருக்குது, மலையேற்ற முடியவில்லை. அதனால் வந்து அந்த உழவர்கள் வந்து அந்த மாடுகளை வந்து பெரும்பகுதி வித்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அந்த மாடு மலையேற்றம் போராட்டத்தின் விளைவு நாம் தமிழர் கட்சி ஒட்டுமொத்த உழவர் குடிகளும் மாடு வளரக்கூடிய சான்றோர்களும் ஆன்றோர்களும் இந்த தொகுதியில் மாற்ற வர வேண்டும் என்று உறுதியாக நம்புகிறார்கள். அது ஏரி, குளம், குட்டை, அந்த கரண்டை எல்லாம் வந்து பிற்கால பாண்டியர் காலத்திற்கு பிறகு யாரும் சூழல சீமக்கருவில வளர்ந்து கிடக்கு. அதனால் அடிப்படை மாற்றம், களத்தையே கட்டமைக்கிற மாற்றி பண்றோம். அதாவது அரசியல் மாற்றம் இல்ல, ஆட்சி மாற்றம். ஆட்சி மாற்றமும் இல்ல, ஒட்டு மொத்தமாக ஒரு அரசியல் களத்தில் பெரும் மாற்றத்தை நோக்கி நாம் தமிழர் கட்சி நிற்கிறது. அதனால் வந்து தற்சார்பு ஒரு தாய்மை பொருளாதாரம் நாம் தமிழர் கட்சியால் மட்டுமே கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை தமிழக மக்கள், தமிழர் நிலத்தில் வாழுகின்ற மாற்றுமொழி பேசுகிற மக்களிடமும் அது வந்து பிறந்து விட்டது. அதனால் நாம் தமிழர் கட்சி வென்று விட்டது என்பது தேர்தல் முடிவுகள் சொல்லும், அதில் மாற்று கருத்து அல்ல. நிச்சயமாக தங்களுடைய கனவுகள் நிறைவேறட்டும், மக்களுக்கு ஆவண செய்யுங்கள்.
தங்களுடைய நேரத்தை அளித்து விரிவான கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றிங்க.